ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்விற்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்கனாவே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய குருவினா, சிறுவினா, நெடுவினா, இலக்கணம் கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாட்டி நான் இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் அப்படிங்கிறத பார்க்கல உங்களுக்கு புக் வந்து மாறி இருக்குது லாஸ்ட் இயர் புக். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கான புது கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கான ஒரு அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் குவார்டர்லி எக்ஸாமுக்கு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வருஷத்துக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே லாஸ்ட், ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் தானே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்துமே கேட்பாங்க. ஸோ அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஷுவராக கன்ஃபார்ம் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் தயவு செஞ்சு கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணுறதே கிடையாது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் டியூஷன் இல்லை அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் 12th ஸ்டாண்டர்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து லைக் டியூஷனில் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க. நிறையா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 14 ஒன் வேர்டு புக் பேக்கில் உள்ள ஒன் வேர்டு எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு 4 யூனிட், ஒரு சில பேருக்கு 3 யூனிட். ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இந்த வருஷமும் இருக்குது புக்கில். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்லாம் மேக்ஸிமம் நீங்கள் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த இது பாருங்கள், ஓமை சொற்களை சொற்றொல் அமைத்தெழுதல், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மயங்கொலி சொற்கள் அது பார்த்துக்கோங்க. பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கலை சொற்கள், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், ஸோ இது இந்த வருஷம் புக்லேயுமே இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், அது வந்து பார்த்துக்கோங்க. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, ஏங்குலை நீர் ஞாலத்து இருள் கற்றும், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இது ரெண்டுக்குமே மொத்தம் 2 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இருக்குது. ஒன்று வந்து வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து 3வது இயல் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஃபர்ஸ்ட் இயல்ல ஏங்குலை நீர் ஞாலத்து இருள் கற்றம். ஸோ இந்த 2 இடம் சுட்டி பொருள்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எவற்றையெல்லாம் நன்றி உடையது, அப்புறம் சினத்தினை ஏன் காக்க வேண்டும், சினத்தினால் வரும் கேடு, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. இதுவுமே இந்த வருஷம் புக்லையும் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆசிரியரான மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர், ஸோ இதுவும் இந்த வருஷம் புக்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அணியை பொறுத்தளவு வந்து இது அன்பின் ஸோ அந்த ஒரு அணி இருக்கும். ஏகதேச ஒரு அணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிரல் நிறை அணி, இந்த 2 அணி ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க. ஏகதேச அணி அண்டு ஏகதேச உருவக அணி அண்டு நிரல் நிறை அணி. ஸோ அது 2ம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நயம் பாராட்டுதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யானை இந்த இதெல்லாம் பழமொழி இது. ஸோ ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் உங்களுக்கு தமிழாக்கம் இருக்குது. லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் பி ஃபாலோ. ஸோ அந்த 5 அந்த 4 டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதான் கேட்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் வரணை சொல்லில் வடிவிக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் புக்லேயும் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செய்யுளை பொறுத்தளவு உங்களுக்கு திருக்குறள் வந்து ஒன்று கேட்டுருவாங்க. செய்நன்றி அறிதல் இருக்கும் ஃபர்ஸ்ட் திருக்குறளில். செய்நன்றி அறிதல், திருக்குறள் ஒரு வாழ்வியல் இயக்கம் 2 இருக்கும். பட் இதில் செய்நன்றி அறிதல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது உரிமை தகம் கதை. ஸோ இந்த தடவை கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்கும். ஸோ அடுத்தது மனப்பாடப்பாட்டு குரல், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இது வந்து நான் இது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். இந்த வருஷத்துக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.